குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார் என்னுடைய நேம் வந்து வெண்மதி. ஓகே. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சார். அம்மா 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 அப்பா பேர் வந்து தங்கராஜ், செல்வி. கூலி வேலை தான் செய்கிறாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன் சார். கோபிச்செட்டிப்பாளையம் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரட்டடிப்பாளையம்ல படிச்சேங்க சார். அவ்வளோதான் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ டீட்டெயில்ஸா இல்லை உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார் ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் ஒரு 1 இயர் பக்கமாக வந்து வேலை செஞ்சுருந்தேன். அவங்க வந்து பல்ஸ்க்கு வந்து மருந்து கொடுக்குற கம்பெனி தான், ப்ரைவேட்டில் தான் போயிட்டு இருந்தேங்க சார். அங்கே வந்து நான் ஒரு கஸ்டமர் காலுக்கு வந்து கஸ்டமர் கேரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அவங்க கேட்குற டவுட் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி. நீங்கள் மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிக்கிறீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடாகவே நிறையா வேக்கன்சி இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் எடுத்துட்டோமா, இப்போ எஸ்எஸ்சி டிஎன்பிசி எடுத்துட்டோமாவே மேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏன் மேக்ஸை முடிச்சுட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, சீனியருக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, ஏன் சீனியருக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, டிஎன்பிசிலே பெரிய போஸ்டிங் அப்ரோச் பண்ணிக்கலாமா, ஒய்? ஆக்சுவலாக காலேஜ் முடிச்ச உடனே வந்து டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சேங்க சார் 2022ல. அதுக்கப்புறம் மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபீல்ட்லேருந்து அப்படியே வெளியிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எனி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டுங்க சார். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்னாவே வந்து வெல் செட்டில், அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. அதனால கண்டிப்பாக வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேங்க சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எழுதுங்க சார். மேக்ஸ் முடிச்சிருக்கிறீங்க நீங்கள். மேக்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் எதுக்காக யூஸ் பண்ண, ஸ்டாட்டிஸ்டிக் வந்து நம்மளோட ஜாப்ல எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? சார் பொதுவா ஸ்டாட்டிக்ஸ்னா அதோட கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு 10 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமா என்னென்ன, அதாவது இப்போ இந்த வருஷம் சம்பளம் வந்து ஒரு 10,000 அப்படின்னா அடுத்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலவெளியில குறிச்சிட்டே வருவாங்க. குறிச்சு அதை வந்து நம்ம திடீர்னு பார்க்கும்போது அவ்வளோ ரிஸ்கா இருக்காது. பார்த்தோன்னே நம்மளுக்கு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற விதத்துல ஒரு மேப் மாதிரி போடுவாங்க சார். பார்த்தா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் சார். ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சொல்லுங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்மளுக்கு தரவுகளை வந்து ஈஸியா கொடுக்கறதா வந்து ஸ்டாட்டிக்ஸ்ங்க சார். மேக்ஸில் இன்ஃபினிட்டின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்பீங்களா? இன்ஃபினிட்டினா என்ன, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி? இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இல்லைங்க சார். அதுக்கு வந்து தமிழ்ல வந்து வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எண்ணில் அடங்கா போயிட்டே இருக்கும் சார். அதுக்குன்னு நம்ம ஜீரோனா ஜீரோன்னு சொல்லிடலாம் அதோட வேல்யூ. ஆனா இன்ஃபினிட்டினா வந்து அதுக்கான வேல்யூ இல்லைங்க சார். கோடி, 10,000 கோடி, 100,000 கோடி அப்படி தாண்டிட்டே போகும். அதுக்கு மேல நம்பரே இருக்காதுங்க சார். அந்த லெவல்ல வந்து நிக்கிறது இன்ஃபினிட்டிங்க சார். பூஜ்ஜியத்துக்கு வந்து வேல்யூ இருக்குன்னு சொல்லி முதல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருங்க? சார் ராமானுஜம் சார். அவர் எந்த இடத்துல பிறந்தாருன்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுன்னா டீட்டெயிலாக சொல்லுங்க. அவர் ஈரோடு மாவட்டத்துல பிறந்தாருங்க சார். சரிங்க, ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தாரு. நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் மிக முக்கியமான தலைவர்கள் வாழ்ந்திருப்பாங்களா? அது ப்ளஸ் அவங்க முக்கியமான பிளேஸ் எல்லாம் இருக்குமா? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பொருள் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஈரோடுல முக்கியமான தலைவர் பிறந்தாரு அப்படி அவரை சொந்த பூர்வீகமா கொண்ட அப்படி தலைவர்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பெரியாருங்க சார். 2வது கணித மேதை ராமானுஜம் வராருங்க சார். அதுக்கப்புறம் ஃபேமஸான ஒரு இதுனா மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. மஞ்சள் உற்பத்திக்கு வந்து ஃபேமஸ்ங்க சார். அடுத்து வந்து ஃபேமஸான இடம் அப்படின்னா வந்து சத்தியமங்கலம் வனக்காப்பகம். இமெயில் சொல்லி ஒரு டூல் பார்த்துருப்பீங்களா? இமெயில் எதற்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கிது, அதை பற்றியான கருத்து சொல்லுங்கள். அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இமெயிலுங்கிறது இப்போ அந்த காலத்துலலாம் வந்து தபால் மூலியமா தான் செய்தி அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபோனு இந்த இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த நேர்ல வந்து அனுப்புன தபால்களா வந்து இப்போ இணைய வழியில அனுப்புறது தான் வந்து இமெயில்னு சொல்றாங்க. இமெயில் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, மெயினா வந்து காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் நேம் கேட்டுட்டு அதுக்கு கீழ கண்டிப்பா இமெயில் ஐடி தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு கண்டிப்பா வேணும். ஜாப் நேச்சருக்காகட்டும், எதுக்காகட்டும் எது இருந்தாலும் அது கண்டிப்பா இமெயில் ஐடி வந்து தேவைப்படுதுங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எதுக்கு இமெயிலில் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனல் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க?
பட் இப்ப நம்ம எப்படி லெட்டர் எழுதும்போது ஃப்ரம் டூ சப்ஜெக்ட் போட்டு எழுதுறோமோ, அதே சேம் மெத்தட் தாங்க சார். இப்ப டூன்னா நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு வந்து அதுல என்ன கருப்பொருளோ அத அனுப்புவோம். சப்ஜெக்ட்னா நம்ம எத பத்தி அனுப்புறோம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுங்க சார். ஓகேங்க. சிலதுல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து காப்பி பண்றதுக்காக என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவீங்க? ஷார்ட்கட் கீ வந்து காப்பி பண்றதுக்காக ஷிஃப்ட் பிளஸ் சி அமுத்துவேங்க சார். ஓகே. பேஸ்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட் கீ யூஸ் பண்ணுவீங்க? ஷிஃப்ட் பிளஸ் பிங்க சார். உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க? யாருடைய பரிந்துரையின் கீழ தொடங்கப்பட்டதுங்க? 1862ல ஆ எலிசபெத் ராணி அவங்களோட பரிந்துரையின் கீழ இங்கிலாந்துல இருந்து ராணியோட கீழ தான் வந்து இது பண்ணாங்க. இங்க வந்து கவர்னர் ஜெனரல் கீழங்க சார். இந்தியால வந்து. ஓகேங்க. சென்னை உயர்நீதிமன்றமான அதோட கிளை நீதிமன்றம் எதுங்க? அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மதுரை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டுனா 1892ங்க சார். கரெக்டாக டேட் தெரிஞ்சு சொல்லுங்க. தப்பா டினோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட பேர் என்னங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பேர் வந்து தெரியலைங்க சார். எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளதுங்க? 25ங்க சார். ஓகே. இந்தியாவில் எத்தனை உச்சநீதிமன்றங்கள் உள்ளன? உச்சநீதிமன்றம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? இந்தியால வந்து ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. டெல்லியில 5 இருக்கு. ஓகே. அதோட தலைமை நீதிபதியோட பேருங்க? மாண்புமிகு திரு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருங்க? அதிபதி. அதே போல உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருங்க? ஜனாதிபதி தாங்க சார். யாருடைய பரிந்துரையின் பேர்ல நியமனம் செய்வாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தலைமை நீதிபதியோட பரிந்துரை படி வந்து நியமனம் செய்வாங்க. வந்து ஜனாதிபதி இல்லைன்னா பிரதமர் வந்து யாருடைய பரிந்துரை கேட்டு நடக்கலாங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பரிந்துரை கேட்டு நடக்கலாம். தற்போது உலக செஸ் காம்படிஷன் வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கு. எந்த இடத்துல நடைபெற்றது? யார் வின் பண்ணாங்க? எவ்வளோ வயதுள்ள பையன் வின் பண்ணான்னு சொல்லி சொல்லுங்க. பாரிஸ்லங்க சார். 18 வயசு பையன் குகேஷ். தமிழ்நாட்டை சார்ந்த குகேஷ். நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் சிலதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது. நீங்கள் போய் நான் என்ன கேட்டனோ அது நீங்கள் செக்இன் பண்ணிக்கிங்க. 1 டைமுக்கு 2 டைம் மட்டும் செக்இன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம குடியரசுத் தலைவர் யார் பேர் என்னங்க? அவர் வந்து விளையாட்டுத்துறையில் சிறந்த விளங்கினவருக்கு என்னென்ன விருது கொடுத்தாங்க? அதில் குகேஷ்க்கு என்ன விருது கொடுத்தாங்க? குடியரசுத் தலைவரோட பேர் வந்து திரௌபதி மர்மு. ஓகே. அவங்க வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கேல் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிச்சாங்க? சார். ஓகே. குகேஷ் அவர்களுக்கு என்ன விருது வழங்கப்பட்டதுங்க? கேல் ரத்னா விருதுங்க சார். ஓகே. தற்போது ஏதோ ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் மகளிரில் சேர்ந்தவங்க. அவங்களோட பேர் பற்றி டினோட் பண்ணுங்கள். அவங்க என்ன இதில் வின் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 2 டீம் வந்து கோகோவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 ஆடவர் பிரிவு மகளிர் பிரிவு 2லையுமே வின் பண்ணியிருக்காங்க. டீம் மட்டும் தான் தெரியும் சார். நேம் தெரியாது. சீனியர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதோட அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களோட ரோல் நம்பர் பற்றி தெரியுமாங்க? ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லுங்கள் சார். ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் பார்த்துட்டு வரலைங்க சார். ஓகே. நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து சீனியர் அப்ளை பண்ணிக்கிறீங்க. எத்தனை ஜாப் வேக்கன்சி இருக்குது? அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? இல்லை அதுவும் தெரியலைங்களா? ஈரோடில் வந்து ஒரே ஒரு ஜாப் வேகன்சி தான் இருக்குங்க சார். பிசி கேட்டகரி இல்லைங்க சார். ஓகே. சீனியர் ஓகேங்களா. ஓவராலாக உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சாச்சுங்க. ஓரளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணீங்க. சிலதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதையும் மாற்றிக்கிங்க. அதில் என்னென்னு சொல்லணும், உங்கள் நேமு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஊர் பற்றி சொல்லும்போது அதுலேயும் உங்கள் ஃபேமஸான பிளேஸு சொல்கிறேன்னா சொல்லாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் நேம், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. அதே ஸ்கூலிங் காலேஜ் முடிக்க நீங்கள் இப்போ சப்போஸ் யூஜி டிகிரி முடித்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஜி 12th மட்டும்
சொன்னீங்கன்னா கூட போதும். சப்போஸ் பிஜி பண்ணியிருக்க மாதிரி இருந்தால் யூஜி பிஜி மட்டும் சொல்லுங்கள் போதும். இது செல்ஃப் இன்ட்ரோவில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களோட பேசிக்கான ஸ்கில் எல்லாமே தெரியணும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நீங்கள் மேக்ஸ் முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, மேக்ஸு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் டே டு லைஃப்பில் மேக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, இது போல் நிறைய கொஷின் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். நான் 1 or 2 கொஷின் உங்களை கேட்டேன், இன்ஃபினிட்டி வேல்யூ இருக்கா, அது போல் சில கொஷின் கேட்டேன், நீங்கள் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஸ்டாட்டிஸ்டிக் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டால், அதே போல் ப்ராபிலிட்டியோட வேல்யூ என்ன, ஒரு நிகழ்ச்சி நடக்குனா அதோட ப்ராபிலிட்டி என்ன, அது போல் நிறைய கொஷின் உங்களை கேட்கலாம். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றி ரிலேட்டடாக கொஷின் கேட்டதெல்லாம் நிறையா தப்பாக சொன்னீங்க. அதை ஒரு டைம் 2 டைம் கரெக்டாக போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இமெயில் பற்றி கேட்டேன். இமெயில் பற்றி சொன்னது ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பராக சொன்னீங்க. அது எனக்கு ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களை பொறுத்தவரை இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பேசிக்காக கேட்டது எதுவுமே தெரியலன்னு தான் சொன்னீங்க. ஓவராலாக அதை நீங்கள் நல்லா கேதர் பண்ணிட்டு வாங்க. ஓவராலாக உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா போதும். ஓவராலாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் சொன்ன கரெக்ஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2வது ரவுண்டு ஏன்னா சொல்லும் போது எல்லாத்துக்கும் பதட்டம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் கேட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தல மித்த எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓவராலாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. செகண்ட் ரவுண்டில் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறது நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்ங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த வீக் எண்டிங்குள்ளே வரலாம், இல்லாட்டி இந்த மந்த் எண்டிங்குள்ளே கம்பல்சரி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, அந்த டவுட் கிளியர் பண்ணியாச்சுங்க. ஓவராலாக தேங்க்யூ கைஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூங்க சார். இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை தானே? உங்கள் மூலிமா மற்ற ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி கொஷின் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்லோடு பண்ணுறேன்னா அப்லோடு ஓகேங்க சார், பண்ணிக்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ.